Hi everyone, welcome to UPSC Tamil Herald. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பாலிட்டி வந்து மைக்ரோ சிலபஸ் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி கவர்னன்ஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், மைக்ரோ சிலபஸ் பார்க்க போகிறோம். ஃபைன். கவர்னன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் பாலிசிஸோட நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, க்ரோத்னா அப்படின்னா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன, ஸோ வாட் இஸ் மீன் பை ஹியூமன் டெவலப்மெண்ட், ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன்னா என்ன, ஸோ ஈக்குவாலிட்டி, சோஷியல் இன்ஜஸ்டிஸ், அதே மாதிரி யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, கவர்னன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இன்ட்ரோடக்ஷனாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ கவர்னன்ஸ்னால் வாட் இஸ் மீன் பை கவர்னன்ஸ், வாட் இஸ் மீன் பை குட் கவர்னன்ஸ், அதே மாதிரி ஒரு சிட்டிசனுக்கும் ஸ்டேட்டுக்கும் நடுவில் ட்ரஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ இதான் வந்து கவர்மெண்ட் பாலிசிஸோட நீட் அண்டு இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி வந்து எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ கவர்னன்ஸ் அப்படின்னாலே என்னது, ஒரு விஷயத்தை நீங்கள் எஃபெக்டிவாக எப்படி கொண்டு போய் கொடுக்குறது அப்படிங்கிறது தான். ஸோ அது எப்படி, அதோட அவுட்கம் என்ன, ஒரு ப்ரோக்ராம் நம்ம நடத்தணும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை நம்ம அசஸ் எடுக்கணும். அந்த ப்ரோக்ராமோட தாக்கம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்ம அசஸ்மெண்ட் எடுப்போம்ல, அதே மாதிரி ஸ்கீம்ஸ் இருந்ததுன்னா அது எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணோன்னா நமக்கு ஒரு ஸ்கீம் நம்ம எப்பயும் என்ன பண்ணலாம், ரொம்ப எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா? அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து அவங்களோட இன்டர்வென்ஷன் எப்படிலாம் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து சோஷியல் மீடியா, டேட்டா ப்ரைவசி, சோஷியல் செக்டார், இந்த மாதிரியான எமர்ஜிங் ஏரியாஸில் கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் எப்படி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குட் கவர்னன்ஸ்னால் என்ன, வாட் இஸ் மீன் பை டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, எத்திக்ஸில் உள்ளதும் வந்து என்ன ஆகும், இங்கே கொஞ்சம் மிக்ஸ் ஆகும். அதே மாதிரி ரிசோர்ஸை எப்படி நம்ம ஆப்டிமமாக யூஸ் பண்ணலாம், அதை எப்படி நம்ம மானிட்டர் பண்ணி எவாலுவேஷன் பண்ணணும் கவர்மெண்ட் கொண்டு வர ஒரு ஸ்கீம்ஸை. அதே மாதிரி வாட் இஸ் மீன் பை பட்ஜெட், ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங், அதே மாதிரி காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ். ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோன்னு வைங்களேன், எப்பயுமே காஸ்ட் பெனிஃபிட் பார்த்து தான் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போது ஒரு சிலபஸ் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குன்னு வைங்களேன், எந்த ஏரியாவில் எவ்வளோ படித்தா எவ்வளோ மார்க் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும்னு சொல்கிறோம்ல, அதுதான் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ். அந்த மாதிரி அந்த ஆஸ்பெக்ட். அதே மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து செட் பண்ணுறது, அதுக்கு கொடுக்குற ரெகுலேட்டரி நார்ம்ஸு, டாஸ்க் ஃபோர்ஸ்னால் என்ன, ஸ்டீரிங் கமிட்டினா என்ன, ஒரு ரிவ்யூ கமிட்டினா என்ன அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும். ஸோ ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம்ஸை எப்படியெல்லாம் இன்டர்வென்ஷன் பண்ண முடியும்னா இப்படியெல்லாம் இன்டர்வென்ஷன் பண்ண முடியும், ஓகேங்களா? ஒரு கமிட்டி போடலாம், ரிவ்யூ கமிட்டி போடலாம், ரெகுலேட்டரி நார்ம் செட் பண்ணலாம், இன்ஸ்டியூஷன் கொண்டு வரலாம், இதுதான், ஓகேங்களா? ஸோ இதுவும் கவர்னன்ஸ். அதே மாதிரி டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இதுக்கு கீழே டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கிற மெயின் கன்ஸ்டன்ட், தடைகள் என்னென்ன, ஸோ மெயின் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன் டெவலப்மெண்ட் என்னென்ன, அதே மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய உதவி குழுக்கள் இருக்குங்களா. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ், அதோட அப்ஜெக்டிவ், அந்த இன்ஸ்டியூஷனோட ஸ்ட்ரக்சர், அவங்களுக்கு எப்படி ஃபண்ட் பண்ணுவாங்க, செல்ஃப் ஹெல்ப் குரூப் அண்ட் விமன் டெவலப்மெண்ட். ஸோ விமனோட டெவலப்மெண்ட்டில் இந்த எஸ்ஹெச்சி எந்தளவுக்கு பங்கு வகிக்குது, ஸோ எஸ்ஹெச்சி அண்ட் பாவர்ட்டி, வறுமையிலேருந்து மீட்டெடுக்கிறதுக்கு இது எவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணுது. அது மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட்டில் செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து எந்தளவுக்கு வந்து இந்த ஊரில் சுய உதவி குழுலாம் இருக்குல்லங்க, அதாங்க நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மைக்ரோ ஃபினான்ஸ்னால் என்ன, அதோட மீனிங், இம்பார்ட்டன்ட், அப்ஜெக்டிவ். அதே மாதிரி வாட் இஸ் மீன் பை என்ஜிஓ, அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் என்ஜிஓ என்னது. ஸோ இது ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, யூஎன் என்ன க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஜிஓஸ்க்கும் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன சம்மந்தம், என்ஜிஓக்கும் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். உதாரணத்துக்கு சொன்னோன்னா இப்போ உங்களுக்கு நிறைய என்ஜிஓஸ் சென்னையிலே இருக்காங்க, அவேர் மாதிரியான என்ஜிஓஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் உங்களுக்கு பண்ணுறாங்க. செம்மஞ்சேரியில் வந்து நமக்கு தெரியும், போலீஸ் வந்து ரொம்ப பிடிச்சிட்டு போய் ரொம்ப இதில் பிரச்சனைலாம் பண்ணாங்கன்னு கேள்விப்படுவோம்ல, அங்கே வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டே பண்ணி அந்த பசங்களுக்கு டியூஷன் எடுத்து இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ஜிஓட ரோல் வந்து ரொம்ப பெருசுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அதே மாதிரி ரிலீஃப், ரீஹாபிலிட்டேஷன், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். நம்ம கஜா புயல் மாதிரிலாம் அடிச்சதில் அந்த டைமில் என்ஜிஓட ரோல் ரொம்ப பெருசாக இருந்தது. அதில் நீங்கள் பெனிஃபிஷியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ என்ஜிஓங்கிறது ஒரு மேஜரான டாபிக், இதெல்லாம் கவர்னன்ஸில் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. அதாவது ஒரு கவர்னன்ஸை எப்படி நம்ம சிட்டிசன் சென்ட்ரிக்காக கொடுக்கலாம், அதே மாதிரி குட் கவர்னன்ஸோட ஃபீச்சர் என்ன, அக்கௌண்டபிலிட்டியில் நமக்கு லெஜிஸ்லேட்டிவ் அக்கௌண்டபிலிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்கௌண்டபிலிட்டி, ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ இது தெரியும். அதே மாதிரி விசில் ப்ளோவர் கான்செப்ட்டு, அதே மாதிரி ஓம்புட்ஸ்மேன், ஆன்டி கரப்ஷன் மிஷினரி. ஸோ கரப்ஷன் இல்லாமல் எப்படி ஒரு சிஸ்டமை ரன் பண்ணுறது. அதே மாதிரி வேறு ஏதாவது ரிஃபார்ம்ஸ் பண்ணணுமா, சிஸ்டமேட்டிக் ரிஃபார்ம்ஸு. டீசென்ட்ரலைசேஷன்னா என்ன, அது ஏன் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி ஒரு கவர்னன்ஸை நம்ம வந்து டாப் அப்லேருந்து பண்ணால் என்ன ஆகும், பாட்டம் அப்லேருந்து பண்ணால் என்ன ஆகும், எது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் இது கீழே வரும். அண்ட் தென் இந்த கவர்னன்ஸுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஏரியாங்க. கவர்னன்ஸில் வந்து ஒரு 30% ஆஃப் தி பார்ட் வந்து இதுதான் கவர் ஆகும். ஸோ நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஆப்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய மாடல்ஸு, இதை பற்றின மாடல்ஸ், இதில் என்ன சக்ஸஸ் பெனிஃபிட் ஆனது, அதுமாதிரி இதில் இருக்கிற லிமிடேஷன், ஃப்யூச்சரில் இதை எப்படிலாம் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நீங்கள் ஒரு பட்டா வாங்கினா கூட நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதெல்லாம் எல்லாமே எது கீழே வரும், எல்லாமே கவர்னன்ஸ் கீழே வரும். அப்போ டேஷ்போர்டு, கவர்மெண்ட்டோட போர்ட்டல்ஸு, ஸோ அதில் இருக்கிற இம்பேக்ட் அது என்ன அனலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். அதே மாதிரி கவர்னன்ஸ் அண்ட் டெமோக்ரஸி, கவர்னன்ஸ் அண்ட் ஜுடிஷியரி, கவர்னன்ஸ் அண்ட் லெஜிஸ்லேச்சர், இந்த ஆஸ்பெக்டில் என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி சிட்டிசன்ஸ் சார்ட்டர் அப்படிங்கிற டாப்பிக்கில் அது சிட்டிசன் சார்ட்டர்னால் என்ன, அதோட மாடல் என்ன, அதோட ஃபீச்சர் என்ன, சிட்டிசன் சார்ட்டர் இந்தியாவில் எப்படி இருக்குது,
அதை எப்படி வந்து அதில் இருக்க இஷ்யூஸ் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல இதில் என்ன ரிஃபார்ம் நீடு, என்னென்ன தேவைகள் இருக்குது ரிஃபார்ம் பண்ணணும், அதே மாதிரி செவோட்டம் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, ஸோ சிட்டிசன்ஸ் அண்ட் சிட்டிசன் சார்ட்டர்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி சிவில் சர்வீஸ் வந்து டெமோக்ரஸியில் அதோட ரோல் என்ன, ரோல் ஆஃப் சிவில் சர்வீஸ் என்ன, டெமோக்ரஸி. ஸோ இதில் இருக்கிற சேலஞ்சஸ், கேட்ரே பாலிசி, நமக்கு கேட்ரு அலோகேட் பண்ணுறாங்களா, அதுலேருந்து ஃப்ரீக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் போடுறாங்களே, ஸோ அது சில இதெல்லாம் கேள்விப்படுறோம், நேர்மையாக இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர்லாம் போடுறாங்க, அதை பற்றின இதெல்லாம் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இதெல்லாம். ஸோ அப்போ என்ன டாபிக் அப்படின்னா, சிவில் சர்வீஸ்னால் என்ன, அதோட கான்செப்ட் என்ன, சிவில் சர்வீஸ் ஏன் தேவை, அதோட டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் என்ன, லா மேக்கிங், ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வரப்போ அதை ஒரு பாலிசி எப்படி நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க. இப்போது ஒன்றும் இல்லைங்க, லா மேக்கிங் வந்து உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் பியூரோக்ராட்ஸ் லைக் வந்து டெம்பரரி பியூரோக்ராட்ஸ் தான், அதாவது நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும், லா மேக்கிங் பண்ணுவாங்கள்ல. அப்போது இந்த லா மேக்கிங் பண்ணுறாங்கல்ல, அதை யார் ஃப்ரேம் ஒர்க் பண்ணி கொடுப்போம், நம்ம தானே ஃப்ரேம் ஒர்க் பண்ணி கொடுப்போம், ஐஏஎஸ் ஆஃபீஸர். அப்போ அந்த பாலிசியை ஃபார்முலேட் பண்ணுறது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதை எவாலுவேட் பண்ணுறதுலாம் யார், இதெல்லாம் ரோல் ஆஃப் சிவில் சர்வீஸ், நம்ம தான் பண்ணி கொடுக்கணும். அதுமாதிரி சிவில் சர்வீஸ் போர்டு, கெப்பாசிட்டி பில்டிங் ஆஃப் சிவில் சர்வீஸ், எப்படி வந்து கெப்பாசிட்டி பில்ட் பண்ணலாம், அதுமாதிரி சிவில் சர்வீஸ் வந்து டெமோக்ரஸியை ப்ரொடெக்ட் பண்ணுறது எப்படி, ஸோ சிவில் சர்வீஸ் ஆஸ் அ ப்ரொடெக்டர் ஆஃப் டெமோக்ரஸி, அதே மாதிரி மைனாரிட்டி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதே மாதிரி இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் க்ரோத்தை எப்படி கொண்டு ப்ரொமோட் பண்ணுறது. ஸோ சிவில் சர்வீஸ் வந்து எராஸ், அதாவது போஸ்ட் எல்பிஜியில் சிவில் சர்வீஸ் எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அதாவது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் 21st சென்ச்சுரி எப்படி இருந்ததுங்கிறதுனால நம்ம இந்த ரோல் ஆஃப் சிவில் சர்வீஸ்க்கு நமக்கு வந்துடும். அதே மாதிரி ப்ரெஷர் குரூப் வந்து இன்ஃபார்மல் அசோசியேஷன், அவங்களோட ரோல் பாலிட்டியில் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ப்ரெஷர் குரூப்னால் யார், அவங்களோட டைப்ஸ் என்ன, அவங்களோட முக்கியத்துவம் என்ன, அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன. அப்போ ப்ரெஷர் குரூப்புக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட், அது மாதிரி ப்ரெஷர் குரூப்பை பற்றி நம்ம எவாலுவேஷன் பண்ணணும். ப்ரெஷர் குரூப்பையும் நியூ மீடியாவையும் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கணும். ப்ரெஷர் குரூப்பையும் டெமோக்ரஸி எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுது, இல்லை டெமோக்ரஸி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பொலிட்டிசேஷன் ஆஃப் ப்ரெஷர் குரூப் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அண்ட் தென் வந்து ரோல் ஆஃப் ப்ரெஷர் குரூப் வந்து கவர்னன்ஸ்லையும் எப்படி இருக்குது, டெவலப்பிங் கண்ட்ரியில் ஒரு ப்ரெஷர் குரூப்போட ரோல் எப்படி இருக்குது, அவங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், சேலஞ்சஸ் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் அப்பாயின்மெண்ட் டு வேரியஸ் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு, பவர்ஸ், ஃபங்க்ஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி வேரியஸ் கான்ஸ்டியூஷன் பாடி. ஸோ நிறைய கான்ஸ்டியூஷன் பாடியில் இந்த போஸ்ட், இந்த அப்பாயின்மெண்ட்லாம் பண்ணுவாங்கள்ல, இப்போ சிஏஜி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, யூபிஎஸ்சி, இவங்களோட கம்போஷன், ஃபினான்ஸ் கமிஷன், நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி, நேஷனல் க்ரீன் ட்ரிபுனல், ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, இதோட எவல்யூஷன் எப்படி இருந்தது, இவங்களோட ப்ரோஸ் கான்ஸ், இவங்களுக்கு இருக்கிற இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ், வே ஃபார்வர்டு என்ன பண்ணலாம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம ஃபுல்லாக படிக்கணும். அது கூட எப்படிலாம் அவங்களுக்கு போஸ்ட் அப்பாயின்ட் பண்ணுவாங்க, யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி ஸ்டாச்சுட்டரி, ரெகுலேட்டரி அண்ட் வேரியஸ் குவாசி ஜுடிஷியல் பாடிஸ், இதுவுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. செபி, சிவிசி, சிபிஐ, பிசி, என்டிசி, பிஎம்ஓ, ஜோனல் கவுன்சில், ட்ராய், என்கிளாட்டு, ஐஆர்டிஏ, என்ஹெச்ஆர்சி, எஸ்ஹெச்ஆர்சி, இதெல்லாம் நம்ம பாலிட்டிலே பார்த்துருவோம். சிஐசி, எஸ்ஐசி, என்சிடிஆர்சி, ட்ரிபுனல், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, பிஎஃப்ஆர்டிஏ, ஸோ அடுத்து வந்து ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா, ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிஷன், ஆர்பிஐ, இன்லேண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணும், நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் அப்பப்போ நியூஸில் வருங்க, வர படிச்சுங்க போதும், ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேங்களா? அதேமாதிரி இந்தியாவில் எலெக்ஷன்ஸ் எப்படிலாம் நடந்தது, ஸோ சேலண்ட் ஃபீச்சர் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் அட் 1950 அது என்ன சொல்லுது, எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் என்ன, கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெயின்ஸ் டாப்பிக்கு, இதுவும் பார்க்கணும். அதேமாதிரி நியூட்ரல் ஓட்டிங்னா என்ன, நெகட்டிவ் ஓட்டிங்னா என்ன, எலெக்ஷனுக்கு ஸ்டேட் ஃபண்டிங் வந்து எப்படி இருக்கும், ஸோ போலிங்கில் இருக்கிற இர்ரெகுலாரிட்டிஸ், எலக்ட்ரல் பாண்டுனா என்ன, அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் இந்தியா நம்ம பாலிட்டியில் பார்த்தோம்ல, ஸோ அந்த டாப்பிக்லாம் இங்கேயும் பார்க்கணும். ஸோ ஒரு பார்ட்டி சிஸ்டமோட ரிஃபார்ம்ஸ் எப்படி இருக்கும், பாலிட்டிக்ஸ் வந்து கேஸ்ட் சிஸ்டம் எப்படி வந்து இன்டர்லிங்காக இருக்குது, அது மாதிரி ஆன்டி டிஃபெக்ஷன் மெஷர்ஸை நம்ம எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், இப்போ ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னா என்னன்னு நம்ம படிக்கணும், அதுக்கப்புறம் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு பார்க்கணும். கோலிஷன் கவர்மெண்ட்னா என்ன, அதோட டைனமிக்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் தென் வல்னரபிள் செக்ஷன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைக்ரண்ட்ஸ், விமன், டிசேபிலிட்டி, சில்ட்ரன், ரெஃப்யூஜி, எல்ஜிபிடிக்யூ, மேனுவல் ஸ்கேவெஞ்சர், பீப்புள் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், இவங்களுக்கு உள்ள ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒவ்வொரு ஆஸ்பெக்டாக. அதே மாதிரி லோக்கல் கவர்மெண்ட் அண்டு கவர்னன்ஸ். ஸோ லோக்கல் கவர்மெண்ட்டும் என்ன ஆகும், இங்கே நமக்கு கவர் ஆகும். ஸோ அவங்களுக்கு இருக்கிற இஷ்யூஸ் இன் ஃபண்டிங், என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, ஸோ லோக்கல் கவர்மெண்ட்டுக்கும் வல்னரபிள் செக்ஷனுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் என்ன, ஸோ லோக்கல் கவர்மெண்ட்லேருந்து நம்ம ஒரு வல்னரபிள் செக்ஷனை எப்படியெல்லாம் அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை லோக்கல் கவர்மெண்ட்லேருந்து வல்னரபிள் செக்ஷனை எப்படிலாம் டிப்ரைவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது லோக்கல் கவர்மெண்ட் அண்ட் எமர்ஜிங் இஷ்யூஸ், அது மாதிரி இதில் தான் நம்ம லோக்கலிசம், நியூ லிக்கலிசம் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் நமக்கு பார்க்குறோம். அண்ட் தென் பாவர்ட்டி, ஹங்கர், ஹெல்த். ஸோ இதில் பாவர்ட்டினா என்ன, ஹங்கர்னா என்ன, ஹெல்த்னா என்ன, மேல் நியூட்ரிஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், டிஸ்ட்ரெஸ் மைக்ரேஷன், அது மாதிரி இதில் இருக்க ஸ்கீம்ஸ், எம்ஜி நரேகா, ஆயுஷ்மான் பாரத்லாம் சில ஸ்கீம்ஸ் இருக்குது. பாலிசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்ஹெச்பி, என்இபிலாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லா ஆஸ்பெக்டையும் நீங்கள் ஸ்கீம்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ
ப்ரிலிம்ஸில் வந்து எங்களுக்கு வந்து சிம்பிளாக ஒன் லைனில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஸ்கீம்ஸ் ஸ்கிப் பண்ண முடியாது. அப்போ கவர்னன்ஸை படிக்காமல் நான் ப்ரிலிம்ஸ்க்கு போகலான்னா போக முடியாது. ஏன்னா இது எல்லாமே ஸ்கீம்ஸ்குள்ளே கவர் ஆகுதுல்ல. அப்போ நீங்கள் யூபிஎஸ்சி சிலபஸை மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ்னு பிரிக்கவே முடியாது. ஒட்டுமொத்தமாக படிங்க, படிச்சுட்டு அதை ப்ரிலிம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மெயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபார்ம் மாற்றிக்குங்க. இது இல்லாமல் சில மிஸ்செலேனியஸ் டாபிக் இருக்குது. ஸோ டெமோக்ரஸி வந்து டிஜிட்டல் ஏஜில் எப்படியெல்லாம் அதோட கன்சர்ன் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ரேங்கிங் இண்டிசஸ், அதாவது உதாரணத்துக்கு குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் என்ன, அதில் இந்தியாவோட ரேங்க் என்ன, நித்தி ஆயோக் கொடுக்குற ரிப்போர்ட் என்ன, அதில் யார் எந்த ஸ்டேட் எத்தனாவது ரேங்க்கில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரிப்போர்ட்ஸு, கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸு, கோஆப்ரேட்டிவ் எப்படி இருக்குது, எம்எஸ்எம்இ, ஒன் நேஷன் ஒன் ரேஷன் இதெல்லாம் வந்தது பார்த்தீங்களா. அதேமாதிரி SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அண்ட் இந்தியா, அதேமாதிரி ஃபேக் நியூஸ், ஹேட் ஸ்பீச்சு, கிரிப்டோ கரன்சி, ஐடி ரூல்ஸ் அதை எப்படி ரெகுலேட் பண்ணலாம், ஓடிடி எப்படி ரெகுலேட் பண்ணலாம், டிஜிட்டல் மீடியா. ஸோ அதேமாதிரி மிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜல்ஜீவன் மிஷன், கதி சக்தி, இந்த மாதிரி இருக்கிற டாபிக்ஸ்லாம் கவர் ஆகும். ஸோ இதுதாங்க வந்து ஓவராலாக வந்து கவர்னன்ஸ். அப்போ நீங்கள் பொதுவாக படிக்கிறப்ப பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸை சேர்த்து படிக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு கொஷின் எப்படி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா எத்திக்ஸையும் கவர்னன்ஸையும் லிங்க் பண்ணி கொஷின் கேட்குறாங்க. பாலிட்டி, கவர்னன்ஸ், எத்திக்ஸ் மூணையுமே லிங்க் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கொஷின் கேட்குறாங்க. அப்போ ஒன்னோட ஒன்று ஓவர்லேப் தான் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்கள், சிலபஸை ஃப்ரேம் பண்ணி பிரித்து இது பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் கவர்னன்ஸ் சிலபஸ், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அண்டு அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் மாதிரி டாபிக் இருக்குல்ல. ஸோ அதையும் நான் எடுத்துகிட்டு வந்து நம்ம முடிச்சிடலாம். GS2 நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம முடிச்சிடலாம், ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.